ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கள்ளம்புலி குளத்தில் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் குளத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. குடிநீர் ஆதாரத்தை பாதிக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குழாய் பதிக்கும் பணிக்காக வந்த JCBயின் மீது மண் கட்டிகளை வீசி எதிர்ப்பை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள பொய்கை ஊராட்சியில் கள்ளம்புலி குளம் உள்ளது. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த குளத்திற்கு கருப்பா நதி அணையில் இருந்து பாப்பான் கால்வாயின் வழியாக தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. இந்த குளம் நிரம்பிய பின்னர் அருகில் உள்ள குளையநேரி குளத்திற்கு தண்ணீர் செல்வது வழக்கமாக உள்ளது. கள்ளம்புலி குளத்தை நம்பி சுமார் 48 ஏக்கர் நஞ்சை, 500 ஏக்கர் புஞ்சை நிலங்கள் பயனடைந்து வருவதோடு அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் அந்த குளம் உள்ளது. இந்த நிலையில் கள்ளம்புலி குளத்தில் மறுகால் செல்லும் தண்ணீரை குழாய் மூலம் குளையநேரி குளத்திற்கு கொண்டு செல்ல புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி பாப்பான் கால்வாயில் இருந்து வரும் தண்ணீர் கள்ளம்புலி குளத்திற்கு நுழைவு பகுதியில் வரும்போது அதில் 2 பங்கு தண்ணீரை குழாய் மூலமாக குளையநேரி குளத்திற்கு கொண்டு செல்ல குழாய் பதிக்கும் திட்டத்திற்காக பூமி பூஜை நடத்தி பணிகள் நடைபெற்றன. குடிநீர் ஆதாரத்தை பாதிக்கும் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கடந்த சனிக்கிழமை கள்ளம்புலி கிராமத்தை சேர்ந்த மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் குளத்திற்குள் குடியிருக்கும் போராட்டத்தை மேற்கொண்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அப்போது பைப்லைன் பதிக்கும் திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும், கிராமத்தின் குடிநீர் ஆதாரத்தை பாதிக்கும் வகையில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. ஆனாலும் பணிகள் நடைபெற்ற வண்ணம் இருந்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் குளத்திற்குள் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளம்புலி குளத்தில் நீர் நிரம்பிய பின்னரே குளையநேரிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்றவர்கள் திட்டத்தை கைவிட வேண்டி குழந்தை குட்டிகளுடன் குளத்தில் அமர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்த இளைஞர்கள் குழாய் பதிக்கும் பணிக்காக வந்த JCBயை திருப்பி எடுத்து செல்லும்படி கூறி உள்ளே வரவிடாமல் தடுத்தபோது போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படும் சூழல் நிலவியது. போலீசாரை தாண்டி சென்ற ஒருவர் JCBயின் டயரை கெட்டியாக கட்டி பிடித்துக் கொண்டு டயருக்கும் மண்ணெல்லும் பக்கெட்டிற்கும் இடையில் படுத்துக் கொண்டதும் காவல்துறையினர் அவசரமாக அவரை பிடித்து வெளியே இழுத்து வந்தனர். JCBயை திரும்பி போக சொல்லி முழக்கமிட்டவர்கள் ஒரு கட்டத்தில் மண்கட்டிகளை எடுத்து JCBயின் மீது வீசியதில் அதன் கண்ணாடி நொறுங்கியது. அப்போது அங்கு வந்த கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ண முரளியுடன் சேந்தமரம் கள்ளம்புலி சாலைக்கு சென்றவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். எங்கள் குளம் எங்களுக்கே என முழக்கமிட்டவர்கள் குழாய் பதிப்பதை தடை செய்துவிட்டோம் என்ற உத்தரவாதத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழங்கினால் போராட்டத்தை கைவிடுவோம் என்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதையடுத்து தற்போதைக்கு குழாய் பதிக்கும் பணி நிறுத்தப்பட்டது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கடையநல்லூர் செய்தியாளர் ஐயனார். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.